வணக்கம். இது உங்கள் தாத்தா ராமசுப்பு. உலக பொதுமறை திருக்குறளை நான் புரிந்து கொண்ட மட்டில் சிறு கதைகள் மூலம் சொல்லும் முயற்சி இது. தவறிருந்தால் திருத்தவும், பிடித்திருந்தால் ஆதரவளிக்கவும். செல்வம் தனது புதிய பாரம்பரிய உணவகத்தின் உள்ளே நின்று பணிகளை மேற்பார்வையிடுகிறார். மாநகரத்தின் மையப் பகுதியில் இந்த உணவகம் அமையவிருக்கிறது. தனது புதிய சமையல் குறிப்புகளையும் வணிக உத்திகளையும் ஒரு ரகசிய குறிப்பேட்டில் அவர் எழுதிக் கொள்கிறார். அதே தெருவில் இருக்கும் குணசேகரன் தனது ஆடம்பரமான உணவகத்தில் அமர்ந்து செல்வத்தின் புதிய கடையை பொறாமையுடன் பார்க்கிறார். செல்வத்தின் திட்டங்களை எப்படியாவது முன்கூட்டியே தெரிந்து கொண்டு அதை அழிக்க வேண்டும் என்று அவர் திட்டமிடுகிறார். தனது உதவியாளர்களை அழைத்து செல்வத்தை கண்காணிக்க கூறுகிறார். செல்வம் தனது தலைமைச் சமையற்காரர் மணியை ஒரு மூடிய அறைக்குள் சந்தித்து பேசுகிறார். யாரும் அறியாத வகையில் ஒரு புத்தம்புதிய சுவையான உணவு வகையை அறிமுகப்படுத்தப் போவதாக கூறுகிறார். அந்த உணவுக்கான மூலப்பொருள் ரகசியத்தை மிகவும் பாதுகாப்பாக வைத்திருக்குமாறு மணியிடம் அறிவுறுத்துகிறார். குணசேகரனின் ஆட்கள் செல்வத்தின் உணவகத்திற்கு வெளியே வாடிக்கையாளர்கள் போல வேவு பார்க்கிறார்கள். சமையலறை ஜன்னல் வழியாக ஏதேனும் தகவல் கிடைக்குமா என்று அவர்கள் உற்று நோக்குகிறார்கள். ஆனால் செல்வத்தின் கடுமையான பாதுகாப்பு ஏற்பாடுகளால் அவர்களால் எதையும் கண்டுபிடிக்க முடியவில்லை. செல்வம் தனது முக்கிய திட்டங்களை கணினியிலோ அல்லது தாள்களிலோ எழுதி வைக்காமல் தனது நினைவிலேயே வைத்திருக்கிறார். மிக முக்கியமான சில குறிப்புகளை மட்டும் ஒரு சிறிய பூட்டப்பட்ட பெட்டியில் வைக்கிறார். தனது எண்ணங்களை முகத்தில் காட்டாமல் எப்போதும் போல இயல்பாக வேலை செய்கிறார். குணசேகரன் செல்வத்தின் உணவக ஊழியர் ஒருவருக்கு பணம் கொடுத்து ரகசியங்களை விலைக்கு வாங்க முயல்கிறார். ஆனால் செல்வத்தின் மீது ஊழியர்கள் வைத்திருக்கும் மரியாதையால் அந்த முயற்சி தோல்வியில் முடிகிறது. செல்வத்தின் திட்டங்களை யாராலும் கணிக்க முடியவில்லை என்று குணசேகரன் ஆத்திரமடைகிறார். தொழில் கூட்டாளிகள் செல்வத்தை சந்தித்து புதிய உணவகத்தின் திறப்பு விழா தேதியை கேட்கிறார்கள். செல்வம் புன்னகையுடன் சரியான நேரத்தில் அறிவிப்பதாக கூறி தேதியை ரகசியமாக வைக்கிறார். முன்கூட்டியே தேதியை அறிவித்தால் எதிரிகள் விளம்பர உத்திகளை மாற்றுவார்கள் என்பதை அவர் அறிவார். குணசேகரன் தனது உணவகத்தில் அவசர ஆலோசனை கூட்டத்தை கூட்டுகிறார். செல்வத்தின் ரகசியங்களை அறிய முடியாததால் தாங்களாகவே ஒரு புதிய விளம்பரத்தை ஆரம்பிக்கலாம் என்று முடிவு செய்கிறார்கள். செல்வத்தின் நகர்வுகளை தெரியாமல் அவர்களால் எந்தவொரு சரியான முடிவையும் எடுக்க முடியவில்லை. திறப்பு விழாவிற்கு முந்தைய நாள் இரவு செல்வம் மற்றும் மணி ஆகிய இருவர் மட்டுமே சமையலறையில் இருக்கிறார்கள். புதிய ரகசிய உணவுக்கான இறுதி தயாரிப்புகளை அவர்கள் யாருக்கும் தெரியாமல் செய்கிறார்கள். அந்த நறுமணம் சமையலறைக்குள்ளேயே இருக்குமாறு ஜன்னல்களை மூடி வைக்கிறார்கள். மறுநாள் காலை புதிய உணவகம் பிரம்மாண்டமாக திறக்கப்படுகிறது. மாநகரத்தின் முக்கிய புள்ளிகள் மற்றும் பொதுமக்கள் உணவகத்திற்குள் வருகிறார்கள். செல்வம் வாசலில் நின்று அனைவரையும் இன்முகத்தோடு வரவேற்கிறார். குணசேகரன் தனது உணவக வாசலில் நின்று கொண்டு செல்வத்தின் கடையை உற்று பார்க்கிறார். அங்கு என்ன புதிய உணவு பரிமாறப்படுகிறது என்பதை தெரிந்து கொள்ள தனது ஆள் ஒருவரை வாடிக்கையாளராக அனுப்புகிறார். அவரது முகத்தில் பதற்றமும் குழப்பமும் தெளிவாக தெரிகிறது. உணவகத்தின் உள்ளே செல்வத்தின் புதிய ரகசிய உணவு வாடிக்கையாளர்களுக்கு பரிமாறப்படுகிறது. அதைச் சுவைத்த அனைவரும் அதன் தனித்துவமான சுவையை பாராட்டி மகிழ்கிறார்கள். உணவகமே கூட்ட நெரிசலால் களை கட்டுகிறது. குணசேகரன் அனுப்பிய ஆள் உணவை சாப்பிட்டுவிட்டு அதன் சுவையை வியப்புடன் பார்க்கிறான். இந்த உணவின் செய்முறை முற்றிலும் புதியதாக இருப்பதை உணர்ந்து குணசேகரனுக்கு தொலைபேசியில் தெரிவிக்கிறான். நம்மால் இந்த சுவையை நகலெடுக்க முடியாது என்று கூறுகிறான். தகவலை கேட்ட குணசேகரன் அதிர்ச்சியடைந்து தனது மேஜையை ஆத்திரத்துடன் தட்டுகிறார். செல்வத்தின் திட்டத்தை முன்கூட்டியே அறிந்திருந்தால் அதற்கு போட்டியாக தான் ஒரு உணவை அறிமுகப்படுத்தியிருக்கலாம் என்று புலம்புகிறார். செல்வத்தின் ரகசிய காப்பு திறன் குணசேகரனின் சூழ்ச்சியை முறியடித்துவிட்டது. மாலை நேரத்தில் உணவகம் மிகப்பெரிய வெற்றியை பெறுகிறது. செய்தியாளர்கள் செல்வத்தை சூழ்ந்து கொண்டு இந்த வெற்றியின் ரகசியம் என்னவென்று பேட்டி காண்கிறார்கள். செல்வம் அமைதியாக உழைப்பும் சரியான நேரமுமே காரணம் என்று பதிலளிக்கிறார். குணசேகரனின் உணவகம் வாடிக்கையாளர்கள் இன்றி வெறிச்சோடி காணப்படுகிறது. தவறான திட்டமிடலாலும் செல்வத்தின் மீது காட்டிய பொறாமையாலும்
தனது சொந்த வணிகம் பாதிக்கப்படுவதை அவர் உணர்கிறார். அவர் சோகத்துடன் தனது நாற்காலியில் அமர்ந்திருக்கிறார். செல்வம் தனது சமையலறைக்குச் சென்று மணி மற்றும் பிற ஊழியர்களுக்கு நன்றி கூறுகிறார். திட்டங்களை ரகசியமாக வைத்திருந்ததால்தான் இந்த வெற்றி சாத்தியமானது என்பதை அவர்களுக்கு விளக்குகிறார். ஊழியர்கள் அனைவரும் மகிழ்ச்சியுடன் கைத்தட்டுகிறார்கள். இரவு நேரத்தில் செல்வம் தனது அலுவலக அறையில் தனியாக அமர்ந்திருக்கிறார். தனது நாட்குறிப்பில் இன்றைய வெற்றியை பதிவு செய்கிறார். எதிரிகளின் சூழ்ச்சிகளை முறியடிக்க தனது மௌனமும் ரகசியமுமே சிறந்த ஆயுதமாக இருந்ததை எண்ணி மகிழ்கிறார். குணசேகரன் செல்வத்தின் உணவகத்தை பார்த்து தனது தோல்வியை ஒப்புக்கொள்கிறார். இனிமேல் பிறரை அழிக்க நினைப்பதை விட்டுவிட்டு தன் தொழிலில் கவனம் செலுத்த வேண்டும் என்று பாடம் கற்றுக்கொள்கிறார். அவர் தனது கடையின் விளக்குகளை அணைக்கிறார். மாநகரத்தின் இரவு விளக்குகளுக்கு நடுவே செல்வத்தின் உணவகம் ஒளிமயமாக திகழ்கிறது. வள்ளுவரின் வாக்குப்படி தன் எண்ணங்களை எதிரி அறியாமல் காத்து நின்ற செல்வத்தின் புகழ் நகர் எங்கும் பரவுகிறது. செல்வம் நம்பிக்கையுடன் எதிர்காலத்தை நோக்கி பார்க்கிறார். நாளை சந்திப்போம். இன்று விடை பெறுகிறேன். நன்றி.